ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளிலே நம்முடைய தேவனாய் கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் தந்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதுகிறவுடைய கர்த்தாவே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பிழைப்பு உண்டாயிருக்கும்படி, சுகபலன் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படி, ஆண்டவரை விடுதலை உண்டாயிருக்கும்படி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவைகள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தேவ சுகம் பலன் ஆரோக்கியம் பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிங்க. ஆண்டவரே, உடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் என்று எதிர்க்கப்படியா கர்த்தாவே, வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கப்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசி ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கடந்த சில வாரங்களா அடிமைத்தன சிறையிருப்பு என்கிற தலைப்புல தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்டோம். நீதிமான்களின் சிறையிருப்பு என்கிற வார்த்தையை நம்ம கேட்டிருந்தோம். பரிசுத்தவான்களின் சிறையிருப்பை குறித்து கேட்டோம். இன்னைக்கு நம்ம கேட்க போற இந்த வார்த்தை சிறையிருப்பிலிருந்து திருப்பிக் கொள்ளுதல், சிறைப்பட்டவர்களை திருப்பிக் கொள்ளுகிற காரியங்களை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். சிறைப்பட்டவர்களை திருப்பிக் கொள்ளுகிறவன், சிறைப்பட்டவர்களை திருப்பிக் கொள்கிறவன். யார் அவர்கள்? அவர்கள் அமலேக்கியர்கள். அமலேக்கியர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். யார் இந்த தாவீது? யார் இந்த தாவீது? 1 சாமுவேலின் புத்தகம் 16-18 சொல்லப்பட்டிருக்கு. பெத்லகேம் ஊரானாகிய ஈசாயின் குமாரன், பெத்லகேமின் ஊரானாகிய ஈசாயின் குமாரன் வாசிப்பதில் தேறினவன். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பதிலே அவன் தேறினவன். பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 13:22 சொல்லப்பட்டிருக்கு. தாவீது யாருன்னா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இதுதான் வேதம் தர விளக்கமா இருக்கு தாவீதை குறித்து. வேதம் தர விளக்கமா இது இருக்கு தாவீதை குறித்து. சரி, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எவர்கள்? யார் கொள்ளையாடி கொண்டு போனார்கள்? அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அமலேக்கியர்கள். அமலேக்கியர்களுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் யாக்கோபின் சகோதரனாகிய ஏசாவுடைய மறுபேர் தான் ஏதோம். ஏதோமுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். அமலேக்கியர்கள் என்ன அப்படின்னா யுத்த பிரியர்.
அவர்களுக்கு பேர் என்ன? யுத்த பிரியர். சண்டை போறதுல அவங்களுக்கு அலாதி பிரியம் உண்டு. சண்டை போடுவதில் அவர்களுக்கு அலாதி பிரியம் உண்டு. சாப்பாடு தண்ணியிலன்னா கூட பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டாதான் கண்களுக்கு இன்பமான நித்திரையே வரும். கண்களுக்கு இன்பமான நித்திரையே வரும். ஒரு பொண்ணு பார்க்க போனாங்கன்னா, பொண்ணை பார்த்து விசாரிச்சாங்களா, பொண்ணு எப்படிப்பட்டவங்க? பொண்ணு நல்ல குணசாலியான பொண்ணு, அவ அருமையா சமையல் செய்வா, 10 பேர் வந்தாலும் சமாளிப்பா அப்படின்னு. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியுது, சண்டில 10 பேருனாலும் அவன் சமாளிப்பாளாம். அது யாரு? கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியுது 10 பேருனாலும் சமாளிப்பாளாம். அப்ப மாமியார் என்ன ஆவாங்கன்னு பாத்துங்க. இல்ல, நீங்க சிரிக்கும் போதே தெரியுது உங்க வீட்டுல அந்த மாதிரி யாரும் இருக்கிறாங்கன்னு. சரி, அவர்கள் யுத்த பிரியர். அமிலேக்கியர்னா யுத்த பிரியர், நன்மைகளை நசுக்கி போடுகிறவர்கள். அமிலேக்கியர்கள் யாருன்னா நன்மைகளை நசுக்கி போடுகிறவர்கள். அமிலேக்கியர் யாருன்னா அனைத்தையும் அபகரிக்கும் ஜனம். அனைத்தையும் அபகரிக்கும் ஜனம். அமிலேக்கியர் யாருன்னா பரிந்து கொள்வதற்கு தாக்கும் ஜனம். வழிப்பறி கொள்ளையர்கள் சொல்றாங்களே, அதுதான். தீமையை பயன்படுத்தும் ஜனம். தீமையை பயன்படுத்துகிற ஜனம் தான் யாரு? அமிலேக்கியர்கள். இவர்களை குறித்து வேதம் சொல்லுது, தேவனுடைய சிங்காசனத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் எதிரானவர்கள். அமிலேக்கியர்கள் யாரு? தேவனுடைய சிங்காசனத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் எதிரானவர்கள். இன்னமும் இந்த மனிதர்கள் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. இந்த மனிதர்களை ஆளுகை செய்த ஆவிகள் இன்னும் வேலை செய்துகிட்டே இருக்கு, இந்த அமிலேக்கிய ஆவிகள். அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, யுத்தத்திலே பிரியப்படுகிற ஆவிகள். யுத்தத்திலே பிரியப்படுகிற ஆவிகள், நன்மைகளை நசுக்கி போடும் ஆவிகள், அனைத்தையும் அபகரிக்கும் ஆவிகள், பறித்து கொள்றதுக்காக தாக்குகிற ஆவிகள். இன்னமும் சில குடும்பங்கள்ல இந்த மாதிரி ஆவிகள் சில நபர்களை பயன்படுத்தி குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அபகரிக்கிறது. என்ன பண்ணுது? அபகரிக்கிறது. அமிலேக்கியர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரைக்கும், அவர்கள் சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். சிக்லாக்கை கொள்ளையடித்து அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். அதில் உள்ள ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து கொன்று போடாமல் ஜீவனை கசப்பாக்க அவர்களை அடிமையாக்கி கொண்டு போனார்கள். இந்த ஆவிகள் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, சிக்லாக்கை கொள்ளையிடும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கொள்ளையிட்டு அடுத்தவர்களுக்கு உபயோகப்படாதபடிக்கு அதை சுட்டெரித்து போடும். சொல்லப்பட்டிருக்கு, அங்கு இருந்த சிறியவர்களையும் பெரியவர்களையும் கொள்ளையாடி கொண்டு போனார்கள். எதற்காக அப்படின்னா, கொன்று போட அல்ல, அவர்கள் ஜீவனை கசப்பாக்கி அவர்களை அடிமைப்படுத்துவதற்காக. அவர்கள் ஜீவனை கசப்பாக்கி அடிமைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கு. சிக்லாக்ன்றா என்ன அப்படின்னா, வழிந்தோடும் நீரூற்று. வழிந்தோடும் நீரூற்று. சிக்லாக்னா வழிந்தோடும் நீரூற்று. நீரூற்று குறித்து சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழியில் 25, இருதயத்தின் யோசனைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இருதயத்தின் யோசனைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த இருதயத்தின் யோசனைகளை அது அப்படியே என்ன பண்ணிடும்? தடுத்து நிறுத்தி கலங்க பண்ணிடும். கலங்கின நீரை யாராவது யூஸ் பண்ண முடியுமா? அந்த மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாய் போனவங்க சொல்லுவாங்க, என்னால எதுவுமே யோசிக்கவே முடியல, என்னால எதுவுமே சிந்திக்கவே முடியல, என்னால என்னுடைய மனதே அப்படி குழம்பி போயிருக்கு அப்படின்றாங்களே. இதெல்லாம் யார் ஏற்படுத்துகிற காரியங்கள்லாம்? அமிலேக்கிய ஆவிகள். சந்தோஷத்தை கொள்ளையிடுகிற ஆவிகள், சமாதானத்தை கொள்ளையிடுகிற ஆவிகள், ஆசீர்வாதத்தை கொள்ளையிடுகிற ஆவிகள், சுகபலன் ஆரோக்கியத்தை கொள்ளையிடுகிற ஆவிகள், தேவ உறவு தேவ ஆசீர்வாதங்களை கொள்ளையிடுகிற ஆவிகள் தான் இந்த அமிலேக்கிய ஆவிகள். இந்த மாதிரி ஆவிகள் நம்மளுடைய வாழ்க்கையில தாக்கம் ஏற்படுத்தும் போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும் போது, நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை ரத்த ஓட்டத்தை நிறுத்துகிற மாதிரி சிந்தனை மண்டலத்தை என்ன பண்ணிடுது? குழப்பிடுது. என்ன பண்ணுது? குழப்பிடுது.
அதான் சொல்லப்பட்டிருக்கு, நற்செய்தி குளிர்ந்த நீருக்கு சமானம். நற்செய்தி குளிர்ந்த நீருக்கு சமானம். நல்ல செய்திகளை கூட இந்த மாதிரி ஆவிகள் அது ஒரு ஆசீர்வாதமான செய்திகளோட சாபமா மாற்றும். பாத்தீங்கன்னா ஒரு திருமண நாள், ஒரு பிறந்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு பொருள் வாங்கினா சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு தான் ஒரு பிரச்சனை வரும். இது அவங்களே சொல்லுவாங்க, பிறந்த நாள் ஒரு கேடு, கல்யாண நாள் ஒரு கேடு. எதுக்கு இந்த பொருள் வாங்கணும்? எந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஆயத்தமாகி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும், அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமா செயல்படுகிற ஆவிகள் தான் எந்த ஆவி? இந்த அமிலக்கிய ஆவிகள். இதுல யார் யாரெல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களின் குடும்பத்தார்களும், தாவீதும் அவனோடு கூட இருந்த குடும்பத்தார்களும். தாவீது யாரு? ஒரு யுத்த வீரன். அவனோடு கூட இருந்தவர்களும் யாரு? யுத்த வீரர்கள். யுத்த வீரர்களுடைய குடும்பங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? இப்ப சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. யுத்த வீரர்களுடைய குடும்பங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தாவீதுடைய 2 மனைவிகளும் என்ன பண்ணப்பட்டாங்க? சிறைபிடிக்கப்பட்டாங்க. அவங்க பேர் என்ன பாத்தீங்கன்னா, இஸ்ரேலின் ஊரானாகிய அகினோவாம், கர்மேல் ஊராளான அபிகாயில் கொண்டு போகப்பட்டார்கள். அகினோவாம், அபிகாயில் ரெண்டு மனைவி. புதிய ஏற்பாட்டுல 2 மனைவி எல்லாம் கிடையாது, ஒரு மனைவி தான். புதிய ஏற்பாட்டுல எத்தனை மனைவி? ஒரு மனைவி. ஒரு மனைவி இல்லைன்னா கூட ஒன்று கட்டியா தான் நீ வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த அகினோவாம், அபிகாயில் எதற்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்துக்கு அவங்க அடையாளமா இருக்கிறாங்க. அகினோவாம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமையான உடன்பிறப்பு. அகினோவாம்னா என்ன? இனிமையான உடன்பிறப்பு, கிருபையின் உடன்பிறப்பு. என்னது? கிருபையின் உடன்பிறப்பு. சகோதரை மகிழ்விக்கிறவன், சந்தோஷம், பிரியத்தின் உடன்பிறப்பு. அடுத்தது இனிமையின் உடன்பிறப்பு. கூட பிறந்தது கிருபை, இனிமை, மகிழ்ச்சி, பிரியம், இனிமை. இதெல்லாம் யாரு கொண்டு போயிட்டாங்க? அமிலேக்கியர்கள் கொண்டு போயிட்டாங்க. அகினோவாம் என்கிற தாவீதின் மனைவியை யாரு கொண்டு போயிட்டாங்க? அமிலேக்கியர்கள் கொண்டு போயிட்டாங்க. ஒரு மனைவி என்பவள் ஒரு மனிதனுடைய சரீரத்தின் பாதியா இருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய ரீதியில இந்த சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, பிரியம்லாம் என்னதுன்னா அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்த ஒரு ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை யார் களவாடி கொண்டு போனது? அமிலேக்கிய ஆவிகள். யாரு கொண்டு போனா? அமிலேக்கிய ஆவிகள் கொண்டு போயிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அபிகாயில் என்கிற இன்னொரு மனைவி, அவள் எதற்கு அடையாளமா இருக்கிறான் பாத்தீங்கன்னா, சந்தோஷத்தின் ஊற்று. அபிகாயில் என்ன? சந்தோஷத்தின் ஊற்று, பிரியத்தின் பிறப்பிடம். அடுத்தது என் பெருக்கத்தின் சந்தோஷத்தின் அதிபதி, தகப்பனின் களி கூறுதல். இது யாரு குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, அபிகாயில குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷத்தின் ஊற்றை களவாடி கொண்டு போயிட்டாங்க. யாரு? அமிலேக்கியர்களும் அமிலேக்கிய ஆவிகளும். பிரியத்தின் பிறப்பிடமும், பெரு சந்தோஷத்தின் அதிபதியும், தகப்பனின் களி கூறுதல் என்கிற இந்த சந்தோஷமான தருணங்களை யாரு கொண்டு போயிட்டா? அமிலேக்கிய ஆவிகள் கொண்டு போயிட்டு. யாரு கொண்டு போனது? அமிலேக்கிய ஆவிகள் கொண்டு போனது. இந்த சூழ்நிலையில தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவர்களுடைய குடும்பத்தாரும் போயிட்டாங்க. தாவீதுடைய மனைவி பிள்ளைகளும் போயிட்டாங்க. இப்ப அந்த மனுஷனுடைய ஒரு யுத்த வீரனுடைய நிலைமை எப்படியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒரு யுத்த வீரன், காரிய சமர்த்தன், எல்லாம் இருந்தும் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். போதும். தாவீது என்ன பண்ணப்பட்டான்? கோலியாத்தை எதிர்த்து நின்றவன் இந்த அமிலேக்கிய ஆவிகள் தங்களுடைய வாழ்க்கையில செய்தது நிமித்தம் பலனற்று போய் மிகவும் என்ன பண்ணப்பட்டான்? நெருக்கப்பட்டான். கூட இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவனை கொலை செய்யறதுக்காக திட்டமிடுறாங்க. யாரு?
தாவீதை கொலை செய்யறதுக்கு திட்டமிடுறாங்க. ஆனா தாவீது ஒரு காரியத்தை செய்யறான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் கர்த்தராகிய தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த தாவீதை கொள்ளை திட்டமிட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதோடு இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். 1 சாமுவேல் 30:9-10 சொல்லப்பட்டிருக்கு. யுத்தத்துக்கு பிந்துகிறவர்கள், சாப்பாட்டுக்கு முந்துகிறவர்கள். சாப்பாட்டுக்கு முந்துகிறவர்கள், யுத்தத்துக்கு பிந்துகிறவர்கள். இவர்கள் யார் அப்படின்னா முறுமுறுக்கிறவர்கள். இவர்கள் யார் அப்படின்னா யுத்தத்திற்கு நிற்காதவர்கள், தேவ சித்தத்திற்கு ஏற்றாற்போல் செயல்படாதவர்கள், பலவீனமானவர்கள். காரியம் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? கூட இருப்பாங்க. இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். தேவ காரியங்களில பழக்கம் இல்லாதவர்கள், தேவ சித்தத்தை அறியாதவர்கள், தேவ சித்தத்தை அறியாதவர்கள். ஒரு டிப்போல இருந்து இன்னொரு டிப்போக்கு பஸ் போகுதுன்னு வச்சுங்களேன். டிப்போக்கு வெளியில பஸ் வந்துடுச்சு, பஸ் ஸ்டார்ட் ஆக நின்றுடுச்சு. என்ன பண்ணுவாங்க? அடுத்து இருக்கிறவங்க கீழே இறங்கிட்டு பஸ்ஸை ஓரம் கட்டிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டி அடுத்த டிப்போ வரைக்கும் தள்ளிட்டு வாங்கன்னுவாங்க. தனித்து செயல்படாதவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணாதவர்கள்? தனித்து செயல்படாதவர்கள். செயல்பட தேவனுக்காக தனித்து செயல்படாத பழக்கம் இல்லாதவர்கள். இவர்கள் தான் சவுலை கொல்றதுக்கு ஆலோசனை பண்ணுவாங்க. நீ ஒரே குத்தா குத்தி போடு, கர்த்தர் உன்னுடைய சத்ருவின் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில பழக்கம் இல்லாதவர்கள் யார் அப்படின்னா தாவீதோடு கூட இருந்தவர்கள். தேவனை நம்பாதவர்கள், மனுஷரை நம்புகிறவர்கள். யாரு? கூட இருந்தவர்கள் மனுஷர்களை நம்புகிறவர்கள், தேவனை நம்பாதவர்கள். தேவனை நம்புகிறவர்களா இருந்தா தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டது போல என்ன பண்ணிருப்பாங்க? அவர்களும் தன்னை திடப்படுத்திக் கொண்டு இருப்பார்கள். வேற யாரும் தியானம் பண்ண வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் கவனிங்க, சரியா? இவர்கள் யாருன்னா மனுஷரை நம்புகிறவர்கள், மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள், உலகத்துக்காக வாழ்கிறவர்கள். தாவீது என்ன செய்தான்? தாவீது என்ன செய்தான்? தாவீது சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 16:18 படி அவன் ஒரு யுத்த வீரன். தாவீது யாரு? ஒரு யுத்த வீரன். அவனுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-36 வரைக்கும் வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 50லயும் சொல்லப்பட்டிருக்கு. அவன் சிங்கத்தையும் கரடியும், ஒரு காலத்துல சிங்கத்தை அடித்து கொன்றவன், கரடியை அடித்து கொன்றவன், கோலியாத்தை கொன்றவன். கோலியாத்தை கொன்றவன். யுத்தத்தில் அவனுக்கு அநேக அனுபவங்கள் உண்டு. என்ன உண்டு? அநேக அனுபவங்கள் அவனுக்கு உண்டு. அநேக வெற்றிகளும் உண்டு. அநேக யுத்தங்களை செய்தவன், ஒரு யுத்த வீரன். ஆனா தாவீது செய்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் அவனுக்கு நன்றாவே தெரியும். என்ன தெரியும்? நல்லாவே தெரியும். சர்ச்சு முடிஞ்சோன்னு என்ன நடக்குன்னு. அதே மாதிரி தாவீதுக்கும் தெரியும் என்ன ஒரு காரியம் அவனுக்கு நல்லாவே தெரியும். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 38, 39, 50 சொல்லப்பட்டிருக்கு. யுத்த ஆரம்ப நாட்களில் அப்பதான் தாவீது யுத்தத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறான். கோலியாத்தை அடிக்க போறான். அப்ப அவன் ஒரு ராணுவ வீரன். எதிராளி யாரு? ஒரு ராணுவ வீரன். அவன் அடிக்கிறதுக்கு ராணுவ உடைகள் என்ன பண்ணப்படுது? தாவீதுக்கு தரிக்கப்படுது, உடுத்துவிக்கப்படுகிறது. அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸ போடுறாங்க. ஆனா அந்த ட்ரெஸ்ல அவனுக்கு என்ன இல்லை? பழக்கம் இல்லை. அந்த யுத்த ராணுவ உடையில யாருக்கு பழக்கம் இல்லை? தாவீதுக்கு பழக்கம் இல்லை. ஆனா சொல்றான் சங்கீதம் 144:1 என் கைகளை போருக்கும்
என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற என் தேவனாகிய கர்த்தாவே. ஒரு காலத்துல பழக்கம் இல்லாத அந்த ராணுவ உடையில அவன் பழக்கப்படுத்தப்பட்டான். யார் அவனை பழக்கப்படுத்தின அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் தான் அவனை யுத்தத்துக்கு பழக்கப்படுத்தினாரு. அதனாலதான் அவன் சொல்றான் சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்து வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகளுக்கு பசை உள்ளவர்களை அல்ல, அதிகாரம் உள்ளவர்களை அல்ல. பசனா தெரியுமா? கம்மு. பச அப்படின்னா பணம். பணம் உள்ளவர்களே அல்ல, அதிகாரம் உள்ளவர்களே அல்ல. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்து வைத்திருக்கிறேன். மனுஷர்களை அல்ல, மனுஷருடைய பணத்தை அல்ல, அவருடைய செல்வத்தை அல்ல, அவருடைய அதிகாரங்களை அல்ல, அவருடைய பலத்தை அல்ல, என்னுடைய ஞானத்தை அல்ல, ஏற்கனவே எனக்கு இருந்த முன் அனுபவங்களே அல்ல. கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்து வைத்திருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு கடந்த கால வெற்றிகளும் கடந்த கால அனுபவங்களும் சந்தித்த போர்விலும் அவனுக்கு வெற்றி உண்டு. ஏன்னா அவன் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்த கால வெற்றிகளை அனுபவங்களையும் மனுஷர்களையும் பார்க்கல. என்ன பண்ணல? பார்க்கல. யாரை தான் நோக்கி பார்த்தான்? கர்த்தரை தான் நோக்கி பார்த்தான். அதுல சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 30:7-8 ஒவ்வொரு முறையும் தேவ சித்தம் தேவ வெளிப்பாட்டின் வார்த்தைக்காகவும் காத்து கொண்டு இருந்தான். வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புத்தகம் 30:7-8. தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனோ? அதற்கு அவர் பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வார். அப்பொழுது போதும் கேள்விப்பட்டிருக்கு. அபியாத்தியரும் அந்த ஆசாரியனை கூப்பிட்டு நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? அவன் ஒரு யுத்த வீரன், காரிய சமர்த்தன். போனது யாரு? மனைவி, பிள்ளைங்க, கூட இருந்தவங்களுடைய ஃபேமிலி, சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் இத்தனை நாள சேர்த்து வைக்கப்பட்டது எல்லாமே என்ன பண்ணப்பட்டது? கொள்ளையாடி கொண்டு போகப்பட்டது. கேட்கிறான், போலாமா? என்ன பண்ணலாம்? போலாமா? சர்ச்சுக்கு சொல்லி நான் வீட்டுக்கு போலாமா? பாஸ்டிக்கிட்ட யாருன்னு கேட்பீங்களா? நீங்க போக வேண்டாம், இங்கேயே இருங்க, நான் கிளம்புறேன்னு பாஸ்டர். அதுல சொல்லப்பட்டிருக்கு அவனுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு. கொள்ளையாடி கொண்டு போனது தன்னுடைய மனைவி, பிள்ளைகளை, கொள்ளையாடி கொண்டு போனது தன்னுடைய ஆசீர்வாதங்களை, கொள்ளையாடி கொண்டு போனது கூட இருந்தவங்களோட குடும்பங்களை. ஆனா தாவீது கேட்கிறான், நான் போலாமா வேண்டாவா? ஒருவேளை ஆண்டவர் இப்படி சொல்றாரு, போவாதப்பா அப்படின்னா என்ன பண்ணிருப்பான்? அப்படி கேட்டிருக்க மாட்டான். அப்படி கேட்கிறவனா இருந்தா ஏன் இவன் கேட்கிறான்? இப்போ யாரையாவது சாப்பிட்றீங்களா கேட்போம், சாப்பிட்றீங்களான்னு கேட்போம். ஏன் கேட்குறேன்னா சாப்பிட்றேன் அப்படின்னா வாங்கி கொடுக்கறது தான். சும்மா ஒரு வார்த்தை கேட்டேன் அதே அப்படின்னு மாட்டாங்கல்ல. இப்ப தேவனிடத்துல தாவீது கேட்கிறான், நான் அந்த தண்டை பின்தொடர்வேனா? அப்ப தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, அவனுக்கு முன் அனுபவங்களும் முன் வெற்றிகளும் இருந்தும் தேவனை சார்ந்து கொள்கிற ஒரு மனப்பான்மை, தேவனை நம்புகிற ஒரு இருதயம் அவனுக்கு உண்டாயிருந்தது. இல்ல, எதுவா இருந்தாலும் தேவன் தான் எனக்கு முதல்ல, அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் முதல் தரமான காரியங்களை தேவனுக்காக அவனுடைய வாழ்க்கையில பிக்ஸ் பண்ணியிருந்தான். அவர் சொன்னபடியே தாவீது தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணா? திருப்பி கொண்டான். தாவீது தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். தாவீதுடைய வாழ்க்கையில சிக்காக்கு அழித்து போட்டு அந்த ஆசீர்வாதங்களை கொள்ளையாடி தாவீதுடைய எல்லா மனைவி, பிள்ளைகள், கூட இதனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொள்ளையாடி கொண்டு போன
அமிலேக்கியர்கள் அடக்குவதற்கு அல்ல, அவர்கள் அழிக்கப்படுவதற்கு. அமிலேக்கிய ஆவிகள் அடக்குவதற்காக அல்ல, அவர்கள் அழிக்கப்படுவதற்கு. இந்த சிறையிருப்பை திருப்புகிறவர்கள் என்கிற பாடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னன்னா, நமக்கும் தேவன் அநேக தாளந்துகள், வரங்கள், கிருபைகள்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலும், நம்ம சுற்றியுள்ள ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த அமிலேக்கிய ஆவிகள் படையெடுத்து அவருடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையிட பண்ணுவது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து அந்த ஆவிகளை மேற்கொண்டு ஜெயிக்கணும். அது மாத்திரம் இல்லாம தாவீதுக்கு இருந்த ஒரு மனநிலைமை, எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிற ஒரு மனநிலைமை. மனுஷர்களை அல்ல, அதிகாரங்களை அல்ல, தேவனைய முன்பாக வைக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரை சார்ந்து கொள்கிற அனுபவம் இல்ல, தேவ சித்து எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒப்பு கொடுக்கிற அனுபவம் இல்ல. தேவன் சொல்லி செய்யாம இருக்கிறது கீழ்ப்படியாமைக்கு அர்த்தம். இந்த அமிலேக்கிய ஆவிகள் அழிக்கப்படுவதற்கு தான் ஏதுவானவை, அது சவகாசம் கொள்கிறதுக்கு அல்ல, அது கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்காக அல்ல. அது கூட சவகாசம் வச்சா என்ன ஆகும், ஒரு காலத்துல சாகடிச்சிடும். அதைத்தான் யாரு பண்ணா, சவுல் என்கிற அரசன் பண்ணான். கண்களை முடிச்சோம் பண்ணான். தாவீது தனக்கு உண்டான எல்லாவற்றையும், சிறிதாகிலும் பெரிதாகிலும், குமாரர் குமாரத்தி ஆகிலும், கூட இருந்தவருடைய எல்லாருடைய குடும்பங்களை திருப்பி கொண்டான் என்று எதிர்க்கப்படியாய், தகப்பனே இந்த நாளிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துல, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரை சிறைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருடைய காரியங்களை திருப்பி கொள்ளும்படி தேவ சமூகத்துல தேவ சித்தத்தைகளை ஒப்பு கொடுக்கிறாண்டவர். அதை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்தாருடைய வாழ்க்கையில, உங்கள் தனிப்பட்ட பொது வாழ்க்கையிலையும், உங்கள் சுற்றுப்புறத்துடைய வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற சிறையிருப்புகள் என்னென்ன உண்டாயிருக்கு, உங்கள் சந்தோஷமான தருணங்கள் எவைகளெல்லாம் கொள்ளையாடி கொண்டு இந்த அமிலேக்கிய ஆவிகள் போயிருக்கு, அதில் எல்லா எண்ணங்கள், கிரியைகள் அழிக்கப்படும்படி தேவ சமூக சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஜனங்களையும் கிருபைக்கெல்லாம் முடியும் மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும், சகாயம் செய்யுங்க. ஆண்டவரின் சபையை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, சபையின் நாசனை ஒப்பு கொடுக்குறோம். அவர் துணைவியாரை ஒப்பு கொடுக்குறான். என்னோட கூட ஆண்டவர் ஊழிய சகோதரரையும் அவர் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கும். அந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க. ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா அமிலேக்கிய ஆவிகளுடைய எண்ணங்கள் பார்த்து கிரியை கட்டப்படும்படிக்காக சொல்லிக்கிறோம். அவன் கட்டி வைத்திருக்க எல்லா ஆவிக்கும் அறுக்கப்படும்படிக்காக சொல்லிக்கிறோம். தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஆளுகை செய்யட்டும். எல்லாம் புதியும் கன மகிமை மக்கே சொல்லும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.